இயேசு கிறிஸ்து சிலுவையில் கூறிய 3வது வார்த்தை, ஸ்திரீயே இதோ உன் மகன், மகனே இதோ உன் தாய் என்றார். யோவான் 19வது அதிகாரம் 26-27 வசனங்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனை அனுபவிக்கும் நேரத்தில் கூட தன் தாயாரான மரியாளின் பாதுகாப்பை கவனித்தார். அவர் அருகில் நின்றவர்களுக்குள் தனது அன்பு சீடரான யோவானை பார்த்து, ஸ்திரீயே இதோ உன் மகன் என்றும் மரியாளிடம் கூறினார். அதே நேரத்தில் யோவானை நோக்கி, மகனே இதோ உன் தாய் என்று கூறினார். இது மிகவும் முக்கியமான வார்த்தையாகும். ஏனென்றால் இயேசுவின் தாயாரை பாதுகாக்கும் பொறுப்புணர்வு. மரியாளுக்கு உறவினர் யாரும் இல்லாத நிலைமையில் இயேசு அவளை தனியாக விடவில்லை. அன்பும் பரிவும். இயேசு தன் சீடருக்கு தாயை ஒப்படைத்து குடும்ப உறவுகளின் முக்கியத்துவத்தை காட்டினார். இயேசுவின் பரிவும் அக்கறையும். இயேசு நம்மை அனைவரையும் தன் குடும்பமாக பார்க்கிறார். இந்த வார்த்தையின் ஆழமான கருத்து என்னவென்றால், தாய்மார்களை மதிக்க வேண்டும். இயேசு மரியாளுக்கு உறவினர் யாரும் இல்லாத நிலையில் அவளை பாதுகாப்பதற்கான வழியை ஏற்படுத்தினார். நம் பொறுப்புகளை உணர வேண்டும். யோவான் இயேசுவின் அன்பு சீடர். இயேசு மரியாளை யோவானிடம் ஒப்படைத்தது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். நாம் நம்மை நம்பி இருக்கும் பெரியவர்களுக்கு உதவ வேண்டும். இயேசு நம்மை கவனிக்கிறார். இது ஒரு சின்ன சம்பவம் மாதிரியானாலும் இயேசுவின் அன்பு அனைவருக்கும் இருக்கிறது. அவர் நம்மை ஒருபோதும் தனியாக விடமாட்டார். இந்த வார்த்தையின் வாழ்க்கை பாடம், நம் பெற்றோர்களை மதித்து கவனித்து கொள்ள வேண்டும். பொறுப்புணர்வு கொண்ட வாழ்வு வாழ வேண்டும். நம்மை கடவுள் கவனிக்கிறார் என்பதில் உறுதி கொள்ள வேண்டும். ஆமேன்.